இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு புனிதர் இவ்வாறு சொல்லுவார்: கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. கடவுள் எல்லோரையும் மன்னிக்கிறார். இது கடவுளுடைய குணம். கடவுள் எல்லோரையும் மன்னிக்கிறார். கடவுளுடைய தீர்ப்பு தெரியுங்களா? நீதி இரக்கம் என்று டொமினிக் சாவியர் சொல்லுவார். கடவுளுடைய தீர்ப்பு எதுன்னு சொன்னால் நீதி இரக்கம். இதுதான் அவருடைய தீர்ப்பு தான். ஏனென்றால் கடவுள் தன்னுடைய பிள்ளை தண்டிக்கப்படும் ஆசைப்படுவது கிடையாது. தன் பிள்ளை அழியணும்னு ஒரு தகப்பன் ஆசைப்பட மாட்டான். திருந்தி வாழ்ந்தால் மகிழ்ச்சி. ஊதாரி மகன் திருந்தி வந்தான், அப்பா ஏற்றுக்கிட்டாரு, சந்தோஷம். தண்டிக்கல பாருங்க, பிள்ளைங்க திருந்தினா போதும். இஸ்ரேல் மக்கள் பாருங்க பார்ப்போம், எத்தனை தவறுகள். தாவீது பாருங்க பார்ப்போம், அவர் தவறு செய்யலையா? இருந்தும் மன மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் மனசு மாறி வாங்க, நான் இருக்கிறேன் விருத்து நிற்கிறேன். ஆண்டவருடைய குணம் அது. இன்றும் ஆண்டவர் அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்து சுமந்திருக்கிறீங்களா? எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவம் செஞ்சீங்க, தப்பு தண்டா பண்ணீங்க, அதன் விளைவாக சுமையை சுமந்து நிற்கிறீங்க, என்கிட்ட வாங்க. மனசு மாறினா அப்புறம் திருப்பி என்கிட்ட வாங்க என்று ஆண்டவர் அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் கனிவும் மன தாழ்ச்சியும் அடைவர். முதல் வாசகம் பாருங்க. முதல் வாசகம் எழுதப்பட்ட பகுதின்னு சொன்னால் கிமு 518 520 அந்த பக்கம் எழுதப்பட்ட சக்கரியா. இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்லேருந்து அடிமை திரும்பி வந்துட்டாங்க, நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. வந்து எருசலேம் இருக்கிற கோயிலெலாம் பார்க்குறாங்க. கோயில் இடிஞ்சு கிடக்குது. அந்த கோயில் திரும்பி கட்டுறாங்க. எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், அது சக்கரியாவும் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கோயிலை கட்டி எழுப்பி ஆலய அர்ப்பண விழா செய்கிறாங்க. அப்போது சக்கரியா இந்த வரி இங்கே பாருங்க பார்ப்போம். இந்த வரி சக்கரியா கூறுவது: சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன பண்ணுங்க? மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரியுங்கள். இதோ உன் அரசர் உங்ககிட்ட வரார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேல பண்ற ஆண்டவர் ஏறி உங்ககிட்ட வராரு. இனி போர் கருவிகள் இருக்காது, வில் ஒடிந்து போகும், எல்லா கருவிகளும் அழிச்சிடுவேன். இனி அமைதி நிலவும். எப்பொழுது நீ மனமாற்றம் அடைந்தால், நீ மனமாற்றம் பெற்றால், ஆண்டுடைய அழைப்புக்கு நீ சொல்ல அழைக்கிறாரு. பெரும் சுமையா என்கிட்ட வா. இந்த அழைப்பை ஏற்று நாம் ஆண்டவருக்கு சென்றால், ஆண்டவர் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் நீதியும் கொண்டவர். 2ஆம் வாசகம் பார்க்கணும் நாம் இன்னைக்கு. இந்த வாசகத்தில் பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். உங்களுடைய உடல் இச்சைக்கான தீமைகளை விட்டு என்ன பண்ணுங்க? தாங்க. இந்த உடலுக்கான தேவை எவ்வளோ தேடிட்டு இருக்கு. ஆன்ம தேவைக்கு எப்போ தேடுவீங்க? அப்போ இந்த உடல் இச்சைக்கு, இந்த உடம்புக்கு இது போகணும், அது உடம்பு மகிழ்ச்சியாக இருக்கணும், உடம்புக்கெல்லாம் எல்லாம் புகழணும் என்று இந்த உடலை பற்றியே கவலைப்படுறையே, ஆன்மாவை பற்றி கவலைப்படுறது யாரு? தானே. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்த என்ன பயன்? ஆக நாம் தவறு செய்த மனித இயல்பு. இருந்தும் ஆண்டவர் என்று அழைக்கிறார். நீங்க என்கிட்ட வாங்க. இந்த அழைப்பை ஏற்று எவன் ஒருவன் திருந்திய உள்ளத்தோடு, மனம் மாறிய உள்ளத்தோடு ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கிறானோ அவனுக்கு என்றும் மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர்.
இந்த சொல்களே ஆண்டுடைய அழைப்புக்கு செவி கொடுப்போம், அவனுடைய அழைப்பை கேட்போம். நம்முடைய பழைய பாதையெல்லாம் விட்டுவிட்டு, தீமையான பாவ வழி விட்டுவிட்டு, நேரிய பாதையில் செல்ல மனம் மாறி முழு மனமாற்றத்தோடு நம் ஆண்டவரை அண்டு சென்றோம் என்றால் அவருடைய அருட்கரம் நமக்கு ஆசிரை அள்ளி கொடுக்கும். சொல்களே கடவுளுடைய குரலை காது கொடுத்து கேட்போம். கேட்டு ஆன்மாவுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய ஆண்டவரை நாடி செல்வோம். சந்திப்போம்.